வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்சர் ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உணவு பழக்கத்தையும் வாழ்வியல் முறையும் அலட்சியப்படுத்துவதனால ஏற்படும் பிரச்சனை அல்சர். நேரத்துக்கு சாப்பிடணுமா போங்க, அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது. இதுதான் அல்சர் வருவதற்கான முதல் கட்டம். வேலைக்கு போகிற ஆண்கள் மற்றும் பெண்கள் பலர் காலை உணவை சாப்பிட தவறுவதனால பலரும் வயிற்றுப்புண் பிரச்சனைனால அவதிப்படுறாங்க. மாறி வரும் உணவு முறை நமக்கு நல்லதை செய்தோ இல்லையோ விதவிதமான நோய்களை கரம்பிடிச்சு அழைச்சிட்டு நம்மளை சேர்க்குது. அவற்றில் முக்கியமான ஒன்று தான் என்னென்னா பெப்டிக் அல்சர். அனுபவித்தவங்களுக்கு தான் அல்சரோட வேதனை புரியும். சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் சரியாக சாப்பிட முடியாது, வலி படுத்தி எடுத்துரும். இது உணவு குழாய், இரைப்பை மற்றும் சிறுகுடலோட உச்சுவரில் உருவாகும் ஒரு வகை புண்ணு. இது பாதிக்கப்பட்டவர பலவித தொந்தரவுக்கு ஆளாக்கும். ஆன்டிசிட்கள் மற்றும் ஆன்டிபயாட்டிக்களை பயன்படுத்தி இதோட வீரியத்தை குறைக்கலாம். அல்சர் வருவதற்கான அறிகுறிகள் தெரியும் போதே நம்ம தடுக்கலாம். அல்சரால் பாதிக்கப்பட்டவங்க எந்த வகை உணவுகளை சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். உணவு பழக்கத்தில் கவனமாக இருந்தாலே அல்சர் பிரச்சனையிலேருந்து எளிதாக விடுபடலாம். உணவுகளில் கவனமாக இருந்தால் செரிமானமின்மை, வாயு தொல்லை, வாந்தி எடுத்தல், உணவை பார்த்தாலே அருவருப்பாக உணர்றது, இது எல்லாமே தவிர்க்கப்படும். வயிற்றில் ஏற்படும் கடுமையான எரிச்சல் உணர்வையும் இதனால் தடுத்து விடலாம். அல்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அல்சருங்கிறது வயிற்றில் உருவாகும் புண்ணு. உணவு குழாய், இரைப்பை மற்றும் சிறுகுடலோட முன்பகுதியில் இருக்கும் உச்சுவரில் உருவாகும் புண்களை குடல் புண் அப்படி இல்லைன்னா வயிற்று புண்ணு சொல்லலாம். இரைப்பையில் ஏற்படுகிற புண்களை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லலாம். உணவு பாதையில் ஏற்படுகின்ற புண்களை ஈசோபேக்கல் அல்சர் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. சிறுகுடலோட முன்பகுதியில் உள்ள புண்களை டியோடனல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படிங்கிற காரணம் பார்த்தோம்னா, பாக்டீரியா தொற்று, மன உளைச்சல், அதிக கவலை, தவறான உணவு பழக்கம், சில வகை மருந்துகளை உட்கொள்கிறதுனால, அதிகமாக காஃபி குடிக்கிறது, மசாலா இல்லாட்டி காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, இது போன்ற பல்வேறு காரணங்களால் அல்சர் ஏற்படுது. அல்சர் வந்தவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது காரமான உணவு. அல்சருக்கு ஆகவே ஆகாது காரம். காரமான உணவுகளும் அதிக மசாலா சேர்ந்த உணவுகளும் அமிலத்தோட அளவை அதிகரிக்கும். இது எதுக்களுப்பை ஏற்படுத்தும். இதனால் வயிற்றோட ஓரங்கள் எல்லாம் பாழாகும். ஏற்கனவே அல்சர் இருப்பவர்களோட நிலை இன்னும் மோசமாக மாறிடும். அதனால் அதிகமாக மிளகாய்த்தூள், மிளகாய் சேர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக காஃபி. நீங்கள் காஃபி பிரியராக இருந்தால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து காஃபி குடிக்கிறதுனால பெப்டிக் அல்சர் ஏற்படும். காஃபிக்கு பதிலாக வயிற்றுக்கு இதம் தரும் மாதுளை ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அது மாதிரி வேறு ஏதாவது நம்ம பானங்களை குடிக்கலாம். இது வயிற்றுப்புண் ஆறவும் நமக்கு பயன்படும். அடுத்தது சிவப்பு இறைச்சி. சிவப்பு இறைச்சி வயிற்றுப்புண்ணுக்கு பெரிய காரணமாக இருக்காது அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த இறைச்சி வயிற்று ஓரங்களை பழுதடைய செய்யும். இதில் உள்ள அதிக அளவிலான புரதச்சத்தும் கொழும்பு சத்து செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் வயிற்றிலேயே அதிக நேரம் இறைச்சி உணவு அப்படியே தங்கிடும். இதனால் வயிற்றில் அமிலம் அதிக சுரக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவும் அல்சரை அதிகரிக்க செய்யுது. அடுத்ததாக சோடா குளிர்பானங்கள். காஃபி குடிப்பவராக இல்லாமல் இருந்தாலும் அதற்கு பதிலாக விதவிதமான குளிர்பானங்கள் குடிப்பவராக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான். சோடாவிலும் குளிர்பானங்களும் இருக்க சிட்ரிக் அமிலம் வயிற்றோட அமிலத்தன்மையை அதிகரிக்கும். இது செரிமானத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அல்சர் இருப்பவர்கள் சோடாவையோ குளிர்பானங்களையோ அருந்துவதை முற்றிலுமாக தவிர்க்கணும். அடுத்ததாக பால். அல்சர் உள்ளவர்கள் பால் மற்றும் பால் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சிலர் பாலை குடித்தா அல்சர் குணமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாலில் இருக்கும் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் வயிற்று புண்ணுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். பால் வயிற்றோட அமிலத்தன்மையை அதிகரிக்கும். இதனால் பாதிப்பு ஏற்படும். அடுத்ததாக ஆல்கஹால். குடியே கெடுக்கும் அப்படிங்கிறது குழந்தைங்க கூட தெரியும். இன்றைய அளவுக்கு நம்மிடையே குடிப்பழக்கம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து மதுப்பழக்கம் உள்ள ஒருவருக்கு பல வகை நோய்களோட அல்சரும் சேரும். ஏற்கனவே அல்சர் இருப்பவர்கள் மது இருக்கும் பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. குடிப்பழக்கத்தால் நம்ம வயிற்றில் அமிலம் மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யும்.
இதுவரையும் அல்சர் உள்ளவங்க என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுனால செரிமான மண்டலம் சீராக செயல்படும். உணவுகளும் எளிதாக செரிமானமாகும். நாள் ஒன்றுக்கு 2 கப் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால வயிற்றுப்புண் வராமல் பாதுகாக்கலாம். அடுத்ததாக தயிரில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவுது. தயிரை வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்டு வர சிறந்த பலன்களை பெறலாம். அடுத்ததாக முட்டைக்கோஸில் உள்ள குளுட்டமைன் வயிற்றுப்புண்களை எதிர்க்கும் தன்மையுடையது. இதனால் வயிற்றுப்புண் வராமல் தடுக்கலாம். ஃப்ரெஷ் திராட்சை பழங்களை ஜூஸாக செய்து வாரத்துக்கு 3 முறை குடிச்சிட்டு வந்தாலும் வயிற்றுப்புண்லேருந்து நம்ம விடுபடலாம். அடுத்ததாக கல்யாண பூசணிக்காயோட சதப்பகுதியை எடுத்து அதோட ஏலக்காய் 1 தேவையான பழங்கற்கட்டு சேர்ந்து வெறும் வயிற்றில் 48 நாள் குடிச்சிட்டு வர நோய் குணமாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் புதினா ஜூஸ், புதினா துவையல், புதினா சலம் இதே மாதிரி ஏதாவது வகையில் புதினாவை சேர்த்துக்கொள்வது நல்லது. அடுத்ததான் வாரத்துக்கு 3 நாட்கள் 1 டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிச்சிட்டு வரலாம். ஒரு பெரிய ஸ்லைஸ் தேங்காயை நல்லா மென்று விழுங்குவது கூட நல்லது தான். அடுத்ததான் மணத்தக்காளி கீரை சூப், மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கூட்டு இதை ஏதாவது ஒரு வகையில் இந்த கீரையை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பாசிப்பருப்பு சேர்த்து கீரை கூட்டோட செய்து 1 கப் அளவுக்கு தினமும் நம்ம சாப்பிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, புடலக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர் இந்த நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட்றது நல்லது. தேவையற்ற உணவுகளை முடிஞ்சளவு தவிர்த்துட்டாலே விரைவில் அல்சர் பிரச்சனையிலேருந்து நம்ம குணமாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இன்னும் இது போல் பிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.